அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை எபேசியர் புத்தகம் 3வது அதிகாரம் 7-12 வசனங்கள். அதில் மிகச் சிறப்பாக 5-6 வசனங்கள். இந்த மறைபொருளை மற்ற தலைமுறைகளுக்கு வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவியின்படியாக திருத்தூதருக்கும் இறைவாக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தவரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர். முதலாவதாக உடன் உரிமையாளர். ஒரே உடலின் உறுப்புகள். We have become the part and parcel of Christ. வாக்குறுதியின் உடன் பங்காளிகள். என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரோ இதுதான் மறைபொருள். உடன் உரிமையாளர், உடலின் உறுப்பினர், வாக்குறுதி பங்காளிகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உண்மையான இந்த மறை உண்மையை கிறிஸ்து இயேசு வழியாக உரிமையை பெற்று உடல் உறுப்பினர்களாகவும் வாக்குறுதியின் பங்காளிகளாக சிறப்பாக ஆவியிலே நாம் பங்கேற்கும் தகுதியை பெற்றிருக்கிறோம். இதற்காக இறைவனுக்கு நன்றி கூறி நாம் செபிப்போமா. இந்த மறைபொருளை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து மேலும் உடல் உரிமையாளர்களாக, உடலின் உறுப்பினர்களாக, வாக்குறுதியின் பங்காளிகளாக எங்களுக்கு கொடுத்து இந்த அளவுக்கு உயர்த்தி புறவிடத்தாக எங்களை நீர் ஆசிரியத்தமைக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வீக அன்பினால் இந்த மறை உண்மையை, மறைப்பொருளை உணர்ந்து வாழ கிருபை செய்யும் நல்ல தகவல்.